வாங்க உள்ள வாங்க. வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்தா உட்காரக்கூடாது. என்ன அதுக்கு அர்த்தம்? அப்போ என்ன பண்ணலாம்? வீடியோ பண்ணலாம். அப்போ இல்லை, ஏன்னா அப்படிதான் கழுவி ஊத்துறாங்க. ஒருத்தர் வந்து யாரும் கேட்டிருக்காரு, வீடியோவே போடலை உங்களுக்குலாம் எதுக்கு யூடியூப் அப்படின்னு கேட்குறாரு, சேனல் எதுக்கு உங்களுக்குலாம் அப்படின்னு. ரொம்ப பிஸி பீப்பால். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னென்னா ஃபேமிலி எமர்ஜென்சி எங்களுக்கு. இவங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். அதனால தான் எங்களை ஒரு பிரச்சனை வந்தா அது ஒரு மாதிரி எருமலையா அப்படியே டொங்குன்னு வந்து விழுது. ஆமாம், அப்புறம் அந்த எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே ஆயிடுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் சேனலுக்காக வந்து எங்களுக்கு சில ஆப்பெல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம். ஸோ அதான் சொல்றது, ஏதோ ஒரு இது சொல்ற வடிவேல் ஏதோ தரும்போது அப்படியே பிச்சுக்கிட்டு தர்ற மாதிரி ஒரே அடியா ஃபேமிலி பிரச்சனை, யூடியூப் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஒரே அதை சரி பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. நிறைய காப்பிரைட், நீங்க சொல்ற சில சேனல்ஸ் எல்லாம் நாங்க ரியாக்ட் பண்றதுனால எங்களுக்கு காப்பிரைட். தேங்க்யூ. காப்பிரைட் வாங்கி கொடுத்து நம்ம சேனல் ஸ்ட்ரைக் வர மாதிரி பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ. என்ன அந்த சேனல் பேரு? வேண்டாம். ஸோ அதனால கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே. சரி, அதான் பார்க்கலாம். எல்லாரும் எனிவேஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. மீடியா இவங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன. சரி, நம்ம வீடியோ லாஸ்ட் டைம் வந்து சரவணன் டிகோட்ஸ் வந்து நம்ம பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்னும் செகண்ட் பார்ட் நாங்க வந்து கண்டினியூ பண்ணோம். அவங்க பெங்களூர்ல என்ன ஆச்சு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பெங்களூர் மகாலட்சுமி கேஸ், ஃப்ரிட்ஜில் போட்ட கேஸ். சிரிக்காதீங்க, பாவங்க எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. இப்பெல்லாம் எவ்வளவு காமன் ஆச்சு. இன்னைக்கு கொரியால பாத்தீங்களா காலையில நியூஸ்ல? என்னாச்சு? டீச்சர் போட்டு மாங்குன்னு குத்திருக்காங்க. நம்ம ஊர்லயே நடக்குது. அப்படி ஆனா பெண்ணா? பெண் டீச்சர் பாத்தீங்களா? ஸோ டீச்சர் எல்லாருமே, நாங்க டீச்சர் தான், அங்க இருக்கிற டீச்சருங்க ஜாகிரதையா இருக்கு. எல்லாம் நம்ம ஊர்லயே அதான் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டுல கூட அது மாதிரி நடக்குது. டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுறது, இங்கேயும் அதே நிலைமை தான். எஸ், ஸ்ட்ரெஸ் ஓவராகி ஏதோ ஆகுறாங்க பாவம் பசங்க. படிப்பு ஸ்ட்ரெஸ், மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து சரவணன் டிகோட்ஸ் சேனல், பெங்களூர் ஃப்ரிட்ஜ் கேஸ். ஆமா, மகாலட்சுமி கேஸ் பார்ட் 2 பார்க்கலாம். வெல்கம் வியூவர்ஸ். பெங்களூர் ஃப்ரிட்ஜ் மர்டர் கேஸ்ல யாரு அந்த பொண்ணை இப்படி கொலை பண்ணது அண்ட் எதுக்காக இப்படி கொலை பண்ணா, எப்படி இந்த கொலையை செஞ்சா அப்படிங்கிற பல ஷாக்கிங்கான நியூஸ் இப்ப வெளி வந்திருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி பெங்களூர் முழுவதுமே இந்த நியூஸ் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. 29 வயதான மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ள 59 துண்டுகளா வெட்டப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தது, அந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே ரொம்பவே டீடைல்டா இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டிருந்தேன். ஆல்சோ கிரைம் சீன்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னு அங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ரியல் கிரைம் சீன் ஃபுட்டேஜும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே லிங்க்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. பட் நீங்க லைட் ஹார்ட்டடா இருந்தா இங்கேயே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், பிகாஸ் அது ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். போன வீடியோ நம்ம போடும் பொழுது இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருந்துச்சு. சோ யாரு மகாலட்சுமியை கொலை பண்ணாங்க, எப்போ, எதுக்காக கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, என்ன அவள் யாருன்னு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் ஐடியா இல்ல, பாய் ஃப்ரெண்டா, ஃபேமிலியா? எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. சும்மா ஒரு வைல்டு ஹஸ்பண்டா கூட இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் மேல தான் சந்தேகமா இருக்கலாம். பார்க்கலாம். பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த எல்லா கேள்விகளுக்கான பதில்களுமே கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா படு பயங்கரமா கொலை செய்யப்படுற காமெடி பண்றாங்க.
வேணாம் சொல்லாதீங்க, என்ன முட்டாள் நினைச்சிருவாங்க. வேணாங்க, வீடியோ கண்டினியூ பண்ண. நான் ஒரு க்ளூ தரேன். வேணாம். சரி சரி. இந்த கொலை வழக்குல விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல மகாலட்சுமியுடைய கணவர் ஹேமந்த் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹேமந்த் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா அவருக்கும் அவருடைய மனைவி, அதாவது இப்ப இறந்து போயிருக்கிற மகாலட்சுமிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை, அவருடைய மனைவிக்கும் அஸ்ரப் அப்படிங்கிற நபருக்கும் இருக்கிற தொடர்பு, அதே போல கிரைம் நடந்த டைம்ல அவர் வேற இடத்துல இருந்தது, அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழாம மகாலட்சுமி தனியா தான் இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மகாலட்சுமியுடைய கணவரான ஹேமந்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்குறாங்க. அப்ப போலீஸ் கண்டிப்பா ஹேமந்த் சொன்ன அந்த அஸ்ரப் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான், அவனை புடிச்சா எல்லாமே தெரிய வந்துரும் அப்படின்னு அவன் எங்க வேலை செய்யறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது கடைசி 20 நாட்களா அவனுடைய மொபைல் போனுடைய லொகேஷன், அவனுடைய கால் டீடைல்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே மகாலட்சுமியுடைய வீட்டு பக்கத்துல இருந்த சிசிடிவில இருந்து ஒரு முக்கியமான ஃபுட்டேஜும் போலீஸ்க்கு கிடைக்குது. அதுல செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு, அதாவது மகாலட்சுமி இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள கண்டுபிடிக்கப்படுவதற்கு சரியா 20 நாட்களுக்கு முன்னாடி 2 நபர்கள் அவங்க வீட்டு பக்கத்துல வந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 2 நபர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதான் தெரிஞ்சதே தவிர அந்த 2 பேர் யாரு அப்படின்னு ஃபேஸ் அதுல கிளியரா தெரியல. ஆனா அது ஹேமந்த் மற்றும் அஸ்ரப் இல்ல அப்படிங்கறது மட்டும் போலீஸ்க்கு கிளியரா தெரிஞ்சது. சோ இவங்க 2 பேருமே கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரோ இதுல இருக்காங்க அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அவங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இதுல மொத்தம் 67 நபர்கள் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு அதுல மொத்தம் 8 பேரை சந்தேக வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. அதே நேரத்துல தான் நான் போன வீடியோவுடைய எண்டிங்லயே சொல்லியிருப்பேன், போலீஸ் மகாலட்சுமி வேலை பார்க்கிற இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் மகாலட்சுமி எப்ப இருந்து வேலைக்கு வரலையோ அதே நாள்ல இருந்து இன்னொரு நபரும் வேலைக்கு வர்றதில்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் அப்பதான் அவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய பெயர் தான் முக்தி ரஞ்சன். சோ இவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடும் பொழுதுதான் கடைசியா அவனுடைய மொபைல் லொகேஷன் வெஸ்ட் பெங்கால் இருக்கிறதா காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. கரெக்டா அதே டைம்ல போலீஸ்க்கு முக்தி ரஞ்சனுடைய பிரதருடைய மொபைல் நம்பர் கிடைக்குது. சோ அவர்கிட்ட பேசின போலீஸ் டீமுக்கு ஒரு முக்கியமான க்ளூவும் கிடைக்குது. அப்படி ரஞ்சனுடைய பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, முக்தி ரஞ்சன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு அப்படின்னும், அப்போ நான் இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு சீக்கிரமா வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு நானும் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவனும் அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நான் எல்லாத்தையுமே நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஃபைனலா அவன் ஒடிசால இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கான் அப்படிங்கறது ட்ரேஸ் பண்ணப்பட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு போலீஸ் டீம் அங்க அனுப்பப்படுது. பட் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒடிசால இருக்கிற அவனுடைய வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சுடுகாட்டு பகுதியில மரத்துல தொங்கிய நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். எஸ், முத்திரஞ்சன் அவனுடைய உயிரை அவனே எடுத்து இறந்து போயிருக்கான் அப்படிங்கறது தெரிய வருது. ஆக்சுவலா ஒடிசா போலீஸ்க்கு அவன் இறந்து அன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே பெங்களூர்ல இப்படி ஒரு கொலையை அவன் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. பெங்களூர் போலீஸ் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரிசா போலீஸ் கிட்ட பேசும் பொழுதுதான் அவன் ஒரு மர்டர் சஸ்பெக்ட் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப போலீஸ் அவனுடைய பிரதர் மற்றும் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, எப்ப அவன் ஊருக்கு வந்தான், எப்படி அவன் இறந்தான் அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறாங்க. அப்படி போலீஸ் விசாரிச்சதுல அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் மற்றும் முத்திரஞ்சன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை எழுதி இருக்கான். அது அவனுடைய டைரியில இருந்து கண்டுபிடிக்கப்படுது. சோ அதுல இருந்த டீடைல்ஸ் அப்படின்னு எதனால அவன் மகாலட்சுமியை கொலை பண்ணா அப்படின்னு போலீஸ்க்கு கிடைச்ச தகவல்கள் இதுதான். முத்திரஞ்சனுடைய அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மொத்தமா 3 குழந்தைகள் அப்படின்னும் அதுல முத்திரஞ்சன் தான் கடைசி பையன் அப்படின்னும் கடந்த 2 வருடங்களா அவன் வீட்டுக்கு வரவே இல்ல. ஆனா திடீர்னு செப்டம்பர் 24ஆம் தேதி, அதாவது அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், அப்பதான் வீட்டுக்கு வந்தான். அப்படி அவன் வீட்டுக்குள்ள வரும் பொழுதே ரொம்பவே டென்ஷனா இருந்தான். வீட்டுக்குள்ள வந்ததுமே அம்மா எனக்கு ஒரு டீ போட்டுதா அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டான். சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதுமே
வீட்டுல தான் இருந்தான். ஆனா எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருந்தான். காலையில ஒரு 4 மணி இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு அவனுடைய லேப்டாப், ஒரு மோதிரம் மற்றும் ஒரு செயின் அப்படின்னு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இது ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்துச்சு. இதுவே இந்தியா டுடேல அவனுடைய அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அழுதுட்டே சொல்லியிருக்கான். மகாலட்சுமிய நான் கொலை பண்ணிட்டேன், அவளுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், ஆனா அவ என்ன அந்த மாதிரி நடத்தல அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதா சொல்லப்படுது. இப்ப முத்திரஞ்சனுடைய பிரதரான சத்யரஞ்சன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, மகாலட்சுமி இப்படி கொலை செய்யப்படுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி என்கிட்ட அவன் வந்தான் அப்படின்னும், இங்க பெர்ஹம்பர்ல 10-15 நாட்கள் என் கூட தங்கி இருந்தான். அப்ப அவன் என்கிட்ட எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னா, நான் கோவத்துல அவளை ஏதாவது பண்ணிருவணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னான். அதுல முத்திரஞ்சன் மற்றும் மகாலட்சுமி 2 பேருமே பைக்ல கேரளாக்கு போயிருக்காங்க. அப்ப திடீர்னு பைக்ல இருந்து கீழே இறங்கின மகாலட்சுமி இவன் என்ன கடத்திட்டு போறான் அப்படின்னு நடு ரோட்ல கத்தி இருக்காங்க. அப்போ அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே முத்திரஞ்சனை அடி துவச்சி எடுத்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா 1000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு அவன் அங்க கேரளா போலீஸ் கிட்ட இருந்து வெளியே இருக்கான். இப்படி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு அவனுடைய பிரதர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. மேலும் மகாலட்சுமியுடைய பிரதரான உக்கம் முத்திரஞ்சனை பல முறை அடிச்சிருக்கான் அப்படின்னும், என்னுடைய அக்கா சொல்றத நீ கேட்கணும், அப்படி கேட்கல அப்படின்னா உன்னை கொலை பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். மேலும் மகாலட்சுமியும் என்னுடைய தம்பி முத்திரஞ்சனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகாலட்சுமி மற்றும் முத்திரஞ்சன் 2 பேருமே அவங்க வேலை செய்யற மால்ல தான் மீட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே அந்த மால்ல இருக்கிற துணி கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது காதலா மாறி 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பை த வே இந்த டைம்ல ஆல்ரெடி மகாலட்சுமிக்கு ஹேமந்த் கூட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ப்ரோ அப்ப ஹேமந்த் சொன்ன அஸ்ரஃப் என்ன ஆனா அப்படின்னு கேட்டா, வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரேன். சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் மகாலட்சுமி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி முக்திரஞ்சனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணல அப்படின்னா நீ என்ன கடத்திட்டு போயிட்ட அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. சோ அடிக்கடி இந்த விஷயத்துல அவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை மகாலட்சுமியுடைய வீட்டுக்கு வெளியில ரோட்ல கூட நடந்திருக்கு அப்படின்னும், இது சம்பந்தமா மல்லேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் லோக்கல் போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுதுதான் சம்பவம் நடந்த அந்த நாளும் வருது. செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு முத்திரஞ்சன் மகாலட்சுமியுடைய வீட்டுக்கு வந்ததா சொல்லப்படுது. எப்பவும் போல அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. மகாலட்சுமி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மகாலட்சுமிக்கு ஆல்ரெடி ஹேமந்த் கூட கல்யாணமான விஷயம், குழந்தை இருக்கிற விஷயம், அஸ்ரஃப் அப்படிங்கிற ஒருத்தன் கூட இருந்த அஃபேர் தான் இவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசன் அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி பல ஆண்கள் கூட இருக்கிற மாதிரியான போட்டோஸ மகாலட்சுமியுடைய போன்ல பாத்திருக்கான். சோ இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட முத்திரஞ்சன் இது மாதிரி பல அஃபேர்ஸ் மகாலட்சுமிக்கு இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லாம இருந்திருக்கான். சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட ஆர்குமெண்ட் கைகலப்பா மாறி முத்திரஞ்சன் கோவத்துல மகாலட்சுமியுடைய தலையில அடிச்சு கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. கோவத்துல இப்படி ஒரு கொலைய பண்ணவன் அந்த நைட்டு முழுவதுமே மகாலட்சுமியுடைய இறந்த உடலுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். எப்படி இந்த இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா ஒரு இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பல வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி காலையில 11 மணி அளவுல அவன் மல்லேஸ்வரம்ல இருக்கிற ஒரு கடைக்குள்ள போய் கசாப்பு கடையில கறி வெட்ட பயன்படுத்துற ஒரு கத்தியை வாங்கிட்டு அந்த கடையிலிருந்து வெளியே வந்து அந்த கத்தியுடைய கவரை மட்டும் தூக்கி வீசுறது அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியுடைய உடலை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கான். தென் அவனுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். சோ மகாலட்சுமியுடைய இறந்த உடல் மொத்தம் 59 துண்டுகளா வெட்டப்பட்டு 18 நாட்களா அதே ஃப்ரிட்ஜ்ல தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது.
அதே போல முத்திரஞ்சன் இறப்பதற்கு முன்னாடி எழுதியிருந்த அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஆமா நான் தான் பண்ணேன், நான் தான் அவளை கொலை பண்ணேன், தொடர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது, என்கிட்ட பணம் பணம் அப்படின்னு கேட்டு நச்சரிச்சது, இது எல்லாத்தையுமே என்னால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியல. அன்னைக்கு நைட்டு சண்டேல அவ என்ன அடிச்சா, எனக்கு அது ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சு, அதனாலதான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். போலீஸ் இப்ப இறந்து போன முக்திரஞ்சனுடைய லேப்டாப்பை ரெக்கவர் பண்றதுக்காக ஒரிசா போலீஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. சப்போஸ் அதுல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கலாம், அது இன்னுமே சில கேள்விகளுக்கு பதில்களை தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல பிரைம் சஸ்பெக்டான முத்திரஞ்சன் இறந்து போனதால இதுல அஸ்ரப் மற்றும் மகாலட்சுமியுடைய தம்பி உக்கம் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் கோவப்பட்டது இப்ப எங்க போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? அதே போல தவறான வாழ்க்கை முறை எப்ப இருந்தாலுமே ஆபத்துல தான் முடியும். சோ மை டியர் STA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? மகாலட்சுமி மற்றும் முத்திரஞ்சன் இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொல்கத்தா டாக்டர் கேஸ் உடைய அப்டேட் நாளைக்கு வீடியோல வரும். நன்றி, பாய். நான் கொலை பண்ணது தப்பு தான், ஆனா அந்த டைம்ல இருக்கிற ரியாக்ஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அதான் உணர்ச்சி வசப்பட்டு தானே அது எல்லாத்தையும் பண்றது. பட் அதுல அவன் மேல தப்புன்னு நமக்கு எப்படி சொல்ல முடியும்? அவன் அனுபவிக்கிற வேதனை, அவன் அனுபவிக்கிற அவன் கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளுக்கு ஒரு அஃபேர் இருக்கு, குழந்தை இருக்கு, இது ஒன்றும் அவனுக்கு தெரியல. he was cheated. இல்லை தெரியாம தான், ஏன்னா ஒன்னா தானே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அது தெரியாம இருக்காது என்ன? தெரிஞ்சு தானே அவன் ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் முக்தியும் இவளும். ஆமா, ஆனா அவளுக்கு வேற கல்யாணம் இருக்குன்னு தெரியலன்னு தானே சொல்றாங்க. அவன் செப்பரேட்டா அலோனா தானே இருந்தாங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல he spent a lot of money on her. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி, how should he vent it out? இப்போ கோர்ட்டுக்கு போனாலும் இவ ஒரு கதை சொன்னா அவன் தான் மாட்டிப்பான். சப்போஸ் இல்ல கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அது என்ன ரிலேஷன்ஷிப்பு இவனுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றா அப்படின்னா அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணோட? புரியலையே, அது தப்பு தானே அது. அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம சும்மா உங்களுக்கு என்ன ஒரு இது? அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கு, இவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனா பழகிட்டு இருந்திருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியலையே இவளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குன்னு. அப்படி தெரியாம கூட சரி பழகிருக்கான்ல, தெரியல இது என்ன இதுன்னு சொல்லிட்டு. இல்ல நான் இந்த கேஸ் சொல்ல, ஜெனரலி ஒரு ஆள் இந்த மாதிரி தெரியல சின்சியரா கஷ்டப்பட்டு எல்லாம் அவளுக்கா அந்த பொண்ணுக்காக தியாகம் பண்ணான், the first reaction would be கொலை பண்ற கோபம் தான் வரும். ஸோ அதில் நம்ம யார் மேல தப்பு சொல்லணும்னு சொல்றேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ தட் ஆஸ் பர் the rule of law கொலை பண்றது தப்பு தான். பட் இந்த ஐஸ் உணர்ச்சிப்படுறது தான், உணர்வு வயப்பட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க. இப்போ நான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கோர்ட்ல சொன்னா இவன் போடா முட்டாளுன்னு சொல்லி அவனை, சப்போஸ் இஃப் ஷீ டேக்ஸ் திஸ் கம்ப்ளைண்ட் அவனை போட்டு அடிப்பாங்கல்ல இல்லையா? அது ஸோ அப்போ அவன் என்ன பண்ணணும்? ஹவு ஷுட் ஹி வெண்ட் ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்? அவனே அடிக்க கூடாது, அவனே டார்ச்சர் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்படியே லீகலா தான் வந்து அவங்க அணுகணும். எப்படி? பிகாஸ் திஸ் ஃபீமேல் வில் சே போக்சோ ஏதோ போட்டாச்சுன்னா அவ்வளவுதான் அவனோட கதை. அவன் அட்வொகேட் போய் நாடி அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க மூலமா லீகலா பண்ணலாம். அதுக்கெல்லாம் லீகல் வழிமுறைகள்லாம் எவ்வளோ இருக்குது, பண்ணலாம். நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா லீகலாக அணுகிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. தனக்குன்னு ஒரு அட்வொகேட் இப்போ எத்தனையோ நடக்குதுல்ல கேஸு. இப்போ பெரிய பெரிய நடிகர்கள், பிரபலங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருதுல்ல இல்லையா? அது பார்த்து இருந்துக்கோங்க எப்படி ஒரு ஆள் ஏமாத்துறாங்கன்னு தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி உணர்ச்சி யோசிச்சு அடிக்க போய் கொலையாகி அப்புறம் வெட்டி துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிற அவஸ்தை பண்ணாதீங்க. அது வந்து மைண்ட் வந்து ஆப்சென்ட் ஆகி நமக்கு அந்த டைமில் ஆங்கர் எப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வி ஷுட் கண்ட்ரோல்
ஹியூமன், வி ஆர் நாட் அனிமல்ஸ் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஹியூமன். ஸோ வி ஷுட் கண்ட்ரோல் அவர் இமோஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.